என்ன செய்யாது, ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நீதி, விசுவாசம், இரக்கத்தின் கீழாக நிறைய காரியங்கள் இருக்கு. சரிங்களா? அதை வச்சு நம்ம ஆழமாக பார்த்தோம் என்றால் நம்ம இன்னும் மற்றவற்றை சரியாக செய்து கொள்ளலாம். விசுவாசம் இல்லை என்றால், விசுவாசத்தில் வளரவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தரின் மேன்மையாக வைக்க முடியாது. காணிக்கை போட்டு தசமம் போட்டுட்டு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை காட்டி கர்த்தர் உயர்த்த முடியாது என்ற நம்பிக்கையில் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல சுகத்தையும் சரி, எல்லா காரியங்களையும் விசுவாசம் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இரக்கம் இல்லை என்றாலும் உங்களுக்கு நேராக வானம் அடைக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம முக்கியமான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் செய்யாமல் விட்டுவிட்ட காரியங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் பார்த்தோம் என்றால் நம்ம சோர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. என்ன காரியம், எவ்வளவு காரியங்களை நம்ம செய்யாம விட்டு இருக்கிறோம் என்று பார்த்தால், சரி, இதுல இன்றைக்கு இந்த தசமபாகம் குறித்த காரியத்துல என்ன சொல்கிறது? அது எப்படி வேணும், அது கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அது பழைய ஏற்பாட்டு காரியங்களுக்குரியது, புதிய ஏற்பாட்டுக்குள்ளது இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படாமல் இருக்கிறது என்று அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்லை, அது நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தில் இருந்தது. நியாயப்பிரமாண காலம் எந்த காலத்தில் இருந்தது? மோசேயின் காலம் முதல் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரதான் என்ன காலம்? நியாயப்பிரமாணத்தின் காலம். ஆனால் இப்பொழுது நம்ம நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லையே. இயேசு கிறிஸ்துவோட நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. அப்ப தசமபாகமும் நியாயப்பிரமாணத்தோடு எனக்கு நியாயப்பிரமாண காலம் அப்ப முடிஞ்சு போச்சு. நம்ம இப்ப என்ன செய்ய முடியல, கொடுக்க தேவையில்லை என்றெல்லாம் அநேக கேள்விகள் எழும்பலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு பதிலை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கென்று தசமமாக கொடுக்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்கிறது? வானத்தின் மதகுகள் என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. வானத்தின் மதகுகள் என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. அப்ப அதனுடைய எதிர்பரம் என்ன? கர்த்தருக்கென்று தசமபாகம் கொடுக்காத போது என்ன செய்கிறது? வானத்தின் மதகுகள் அடைக்கப்படுகிறது. வானங்கள் திறக்கப்படுகிறது என்றால், கொடுக்கவில்லை என்றால் வானத்தின் மதகுகள் என்ன செய்கிறது? அடைக்கப்படுகிறது. புரியுங்களா? அப்ப இந்த பிசாசனம் பாருங்க, இன்றைக்கு மக்கள் இது இந்த தசமபாக காரியங்கள் இப்ப பார்த்தோம். ஏன்னா லேவியராகமம் 23, 22 பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டங்கள் கீழாக வருகிறது என்று. அதனால இந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய காலத்தில் சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறதுனால நம்ம கடைபிடிக்க வேண்டாம் என்று பிசாசானவன் மனதிலே குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டு இருப்பான். ஆனால் தசமபாகம் பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கும் உரியது என்பதை நம்ம வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் எப்பொழுது வந்தது? மோசேயின் மூலமாக. 10 கட்டளைகள் எதன் மூலமாக வந்தது? மோசேயின் மூலமாக வந்தது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் எப்பொழுது முடிந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவன் மரிக்கின்ற பொழுது நியாயப்பிரமாண சட்டங்களை எல்லாம் என்ன பாவத்திற்கு பாவம், பழிக்கு பழி எல்லாம் என்ன செஞ்சது? முடிந்தது. நம்ம பழி செலுத்த வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலத்தில் நம்ம வாழல, அதனால என்ன நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் பாருங்க, சரிங்க, அந்த மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கு, தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் என்ன வரும்? நீங்க சபிக்க பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. சாபம் வருமா? அப்படிலாம் நமக்கு சில சந்தேகங்கள் வளர்ச்சி. வேத வசனத்தின்படி தசமபாகம் கொடுக்கிறதுனால சாபம் நமக்கு வரும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13, 13வது வசனத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அன்றைக்கு சபித்து விட்டார், சாபத்தை எல்லாம் என்ன செஞ்சாரு? முடித்து விட்டார். வெளிப்படுத்தினால் 22:3 இனிமேல் ஒரு சாபம் இராது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு சாபத்தின் கீழ் வாழ முடியாது, சாபம் நமக்கு கிடையாது. சாபத்தின் கீழ் இல்லாத ஒரு நாட்களில் நம்ம என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் நம்ம ஆண்டவர் நம்ம சமைச்சிருக்காரா? நம்ம சாபத்துக்குள்ள வந்துடுறோமா? புரியுங்களா? அநேகர் பிரசங்கித்திருப்பாங்க, அநேக சொல்லுவாங்க, நீ என்ன தசமபாகம் கொடுக்கலன்னா என்ன வரும்? சாபத்துக்குள்ள சாபம் வந்துருன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் சாபம் வருவது கிடையாது. சாபம் ஆண்டவர் சபிப்பது நமக்கு கிடையாது. அந்த சாபம் என அது எப்படி நம்ம வருகிறது என்பதை நீ பார்க்க போறோம். புரியுங்களா? முக்கியமாக பாருங்க, மல்கியா 3:9 எடுத்து படிங்க பிரதர். மல்கியா 3:9. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். புரியுங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க,
ஆனால் அநேக சொல்றாங்க வந்து தேவன் சபிக்கிறார் என்று. ஆனால் இந்த வேத வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் இதுல என்னன்னாக்க கர்த்தர் நம்மை சபிக்கவில்லை, சபிப்பது கிடையாது. ஏனென்றால் நீங்க ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க சொல்லப்பட்டிருக்கும், அது என்ன சொல்லப்பட்டிருக்கும், வந்து நீங்கள் சாபத்தினாலே சபிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். புரியுங்களா? ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் போட்டு படிங்க. நீங்க சாபத்தினாலே சபிக்கப்பட்டிருக்கீங்களா, கர்த்தரால சபிக்கப்படவில்லை. தமிழ்ல சரியா மொழிபெயர்ப்பு செய்யப்படல. ஆங்கிலத்துல சாபம் உங்களை என்ன செஞ்சிச்சு, சாபத்தினால நீங்க செஞ்சிட்டீங்க, சபிக்கப்பட்டு விட்டீர்கள். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். 35 மார்க் எடுத்தா நீ பாஸ், 35 மார்க் எடுக்கலன்னா நீ ஃபெயில். புரியுங்களா? நன்றாக படிச்சு 35 மார்க்கு மேல எடுத்துட்டா நீ என்ன செஞ்சிருவ, ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடுற. நீ நல்லா படிக்கலன்னா 35 மார்க் கீழே எடுத்துட்டா இது அது ஒரு பிரமாணம், ஒரு திட்டம், அரசாங்க சட்டம் வைத்திருக்கிறது. அதன்படி பார்க்கின்ற பொழுது அப்ப பார்க்கிறாரு கர்த்தர், வந்து அந்த 35 மேல எடுக்கிறதும் உங்க கையில இருக்கு, 35 கீழே ஃபெயில் ஆகுறதும் உங்க கையில தான் இருக்கு. அதனால அப்ப வானத்தின் மதங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நீ கொடுத்தா என்னது ஆசீர்வாதம், இல்லை என்றால் சாபம் என்ற அந்த சாபத்தினாலே நீ பிடிக்கப்படுகிறாய், சாபத்தினாலே நீ சபிக்கப்படுகிறாய், ஒழிய கர்த்தர் சபிப்பது. அல்லேலூயா. வேத வசனங்கள் மொழிபெயர்ப்பு சரியா போனா மக்களுக்கு சரியா தெரியும். தமிழ்ல மொழிபெயர்ப்பு போனால் நீ சபிக்கப்பட்டுட்டாங்க, யாருனாலும் சபிக்கப்படுறாங்க. புரியுங்களா? புரியுங்களா? ஒரு விஷம் ஏறுதுன்னா பாம்பு கொத்துனால விஷம் ஏறுது. அல்லேலூயா. அதே போல இந்த சாபம் இதனால வந்துச்சு, கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. நல்லா படிச்சா என்ன செய்ய, பாஸ் பண்ணு, நல்லா படிக்கணும்னா வெயில். அது வந்து அரசாங்கம் வச்சிருக்கிற ஒரு அளவுகோல். அந்த அளவுகோல்ல நம்ம ஃபிட் ஆகிட்டு எழுதிடுவோம், ஃபெயில் ஆயிடுவோம். புரியுங்களா? அப்ப கர்த்தருக்கு கொடுப்பதிலும் கர்த்தர் ஒரு அளவுகோலை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்ப நீ முன்னுக்கு வந்து உனக்கு வானங்கள் திறக்கப்படும், அந்த திறவுகோலுக்குள்ள கீ வச்சு இதுதான் இது, ஏன்னா அதை போய் நீ தொட்டுட்டா அது தொடக்கும், அது தொடரலாம் என்னது திறக்காது. இதுதான் அதுக்குள்ள பிரமாணத்தை நான் வச்சிருக்கிறேன், அது தெரிந்து கொள்ளும். புரியுங்களா? அப்ப கர்த்தர் என்ன செய்வதில்லை, சபிப்பது கிடையாது. அப்ப கர்த்தர் செய்கிற ஒரு முறையை என்ன செயலாற்றும்படியாக நம்ம இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு காரியத்தை இயக்கக்கூடிய ஒரு ஒரு காரிய ஒரு 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 செயலை நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நீ செஞ்சா என்ன செய்யும், நடக்கும். இது செயல்னாக்க ஆட்டோமேட்டிக்கா நீ செய்ய அந்த பிரமாணத்தின்படி நீ என்ன செஞ்சிருவ, சாபத்துக்குள்ளாக போய் விடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஏரோடைனமிக் கோட்பாடுகள் இருக்குது. பாருங்க, விமானம் இருக்கிறது. விமானம் வந்து அது எப்படி பறக்கிறது என்றால், விமானத்துக்குள்ள போறீங்க, விமானத்துக்குள்ள போனீங்கன்னா கதவு எல்லாம் அடைக்கப்பட்டு அந்த பார்த்தீங்கன்னாக்க அந்த விமானம் இயங்குவதற்குள்ள காரியங்கள் செய்யப்படுகிறது. இல்லை நம்ம உள்ள விமானத்துக்குள்ள போனோன்னே ஒரு ஜெபத்தை பண்றோம், ஆண்டவரே விமானம் ஓடட்டும்னா என்ன வந்து கர்த்தர் விமானத்தை ஓட்ட மாட்டார். கர்த்தர் விமானத்தை ஓட்ட முடியாது. ஒரு ஏரோடைனமிக் லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏரோடைனமிக் லா பிரகாரமாக எல்லா இன்ஜினும் சுழறணும். சுழல்வது மட்டுமில்ல, அந்த 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 பிளேன் இன்ஜினும் ரன்வேல ஓடி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடினா அப்புறம் தான் டேக் ஆகும். இது வந்து என்னது, ஏரோடைனமிக் லா பிரகாரமாக விமானம் என்ன செய்யும், பறந்து செல்லும். அப்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வானத்தின் மதங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஏரோடைனமிக் லாவை போல நான் வச்சிருக்கிறேன். நீ தசமமாக கொடுத்தா வானத்தின் மதங்கள் திறக்கப்படும். நீ வந்து சாபத்துக்குள்ள செல்ல மாட்ட. நீ கொடுக்கவில்லை என்றால் அந்த காரியம் தான் நீ தான் செய்யற, அந்த சாபத்துக்குள்ளாக போய் மாட்டிக்கிற. நான் ஒண்ணு என்ன செய்யறது இல்லை. கரண்ட் இருக்கு, கரண்ட் பவர் போயிட்டு இருக்கு, நீ தொட்டா அது ஷாக் அடிக்கும். அதே போல அந்த லா பிரகாரம் இயங்கவில்லை என்றால் நம்ம எனக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, வந்து கர்த்தர் வந்து விமானம் ஓடிட்டு இருக்கு, விமானம் மேல போயிட்டு இருந்துச்சுனாக்க அந்த விமானம் வந்து எங்கனாச்சும் மோதிடுது, திடீர்னாக்க மோதுனாக்க அது வந்து சரியாக அந்த ஏரோடைனமிக் லா பிரகாரமாக இந்த விமானத்தை ஓட்டவில்லை என்றால் அது என்ன செஞ்சிடும், ஆக்சிடென்டாக மாறிவிடும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னாக்க வானத்தின் மதங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் சரியாக தேவன் சொல்கிற பிரகாரம் என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரமாணங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு வாழ வேண்டும் என்றால் தேவன் அந்த மடை திறந்த வெள்ளத்தை போல இந்த ஆசீர்வாதத்துக்கு வாழ வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், இந்த பிரமாணங்களை என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அமெரிக்க தேசத்துல ஒரு பொழுது வந்து சொன்னார்,
வந்து பிரசங்கம் பண்ணும்போது இனிமேல் என் வாழ்க்கையில புது ரட்சிக்கப்பட்டவர், இனிமேல் என் வாழ்க்கையில் குறைச்சல் என்பதே கிடையாது, நான் தரத்திலும் ஆக போக மாட்டேன், கர்த்தர் ஒரு நாள் என்னை ஏழையாக வைக்க மாட்டார் என்று போய் சொல்லியிருக்கிறார். அந்த மக்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. புரியுங்களா? ஏன்னா எப்படி சொல்றாரு, ஒருவேளை நாளைக்கு பணம் இல்லாமல் பற்றாக்குறையாக மாறிச்சுன்னா இவர் சொல்றது ஏன்னா எப்படின்ட்டு, ஆனால் அவர் உறுதியாக தைரியமாக என விசுவாசத்தோடு சொல்லி நான் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த ஏரோடைனமிக் லா போல கர்த்தர் வேத வசனத்தின்படியாக நான் நடப்பேன், கர்த்தருக்காக கொடுப்பேன், அதன்படியாக கொடுக்கின்ற பொழுது எனக்கு குறைவு என்பது இல்லை என்று சொல்லி எத்தனை வருடங்கள் ஆன பிறரும் அவரே வாழ்க்கையில் குறைவே இல்லை. காரணம் அந்த ஏரோடைனமிக் லா போல தேவனுடைய பிரமாணங்களுடைய இந்த திட்டத்தை வாழ்க்கையில நம்ம செய்கின்ற பொழுது குறைச்சல் என்பது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில் நம்ம ஏழ்மையாக இருக்க வேண்டியது அவசியமே கிடையாது. தேவன் செழிப்பின் ஆசீர்வாதத்தின் பிரமாணங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.